வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அட்வான்ஸ் கொடுக்கலனா அந்த ஆள் வேற யாருக்காவது கடையை கொடுத்துருவான்றாரு. இந்த நேரத்துல சாவி எங்க போச்சுனே தெரியலையே. இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாதா? பீரோ சாவி அப்படி எங்க தான் போச்சுன்னு தெரியாதா? டேய் கார்த்தி எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவற? பீரோ சாவி எங்க போயிருக்கும்? இங்கதான் எங்கயாவது கீழே விழுந்து கிடக்கும். பொறுமையா தேடினா கண்டிப்பா கிடைக்கும். எல்லாரும் போய் முதல்ல என்கிட்ட நேரம் இல்லைண்ணே. இன்னும் 10 நிமிஷத்துல ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலன்னு வைங்களேன், அந்த கடையை எனக்கு கிடைக்காம போயிடுண்ணே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. வீடு முழுக்கவும் தேடி பார்த்தாச்சு, வீட்ல பீரோ சாவி இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்படின்னா சாவிக்கு என்ன கால் முளைச்சு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சா? ஒருவேளை ஆதிரை ஆபீஸ்க்கு போறப்போ பீரோ சாவி எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? சின்ன மருமவனே, அது எப்படி சாவி கால் முளைச்சு வெளியில நடந்து போவோம்? வெளிய போனவங்க தான் பீரோ சாவிய கையோட எடுத்துட்டு போயிருக்காங்க. அத்தை, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். சும்மா ஏதாவது சொல்லி என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத. நான் கடுப்பேத்தல சின்ன மருமவனே, உண்மையதான் சொல்றேன். எனக்கு என்னமோ ஆதிரதா ஆபீஸுக்கு போறப்போ பீரோ சாவிய எடுத்துட்டு போயிருப்பாளோன்னு தோணுது. அத்தை, ஆதிர எதுக்கு வீட்டு பீரோ சாவிய ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போகணும்? கொஞ்சமாச்சும் மூளையில மசாலா இருக்கிற மாதிரி பேசாத. இல்ல மருமவனே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வர வேணாம். நீ பேசாம வாய் மூடிட்டு இரு போதும். மாமா, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஞாபகம் மறதியா ஆதிரை பீரோ சாவிய பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கும் அவங்களுக்கு ஒரு போன் பண்ணி கேட்டு பாக்கலாமே. என் ஆதிர ஒன்னும் அப்படியெல்லாம் ஞாபகம் மறதியா கை தவறுதெல்லாம் சாவி எடுத்துட்டு போற ஆள் கிடையாது. ஆதிர என்ன உன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அண்ணா, இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம சத்யா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? இரு கார்த்தி, இப்பெல்லாம் மறுபடியும் முன்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அண்ணனும் தம்பியும் சண்டை போட ஆரம்பிச்சிருங்க. அப்பா, நானா சண்டை போட்டுட்டு இருக்கேன்? பின்ன நானா சண்டை போடுறேன்? உன் பொண்டாட்டிக்கு நீ தான் தேவையில்லாம வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. ஏன் அன்னைக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு வரும்போது என் பொண்டாட்டிக்கு நான் வாங்க கூடாதா? இது என்ன அநியாயமா இருக்கு? ஐயோ ஏங்க, நேரம் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை எல்லாம் ஏதோ வேண்டாங்க, விடுங்க. பணத்துக்கு என்ன வழின்னு பாருங்க. என்ன பண்றது? என்ன என்னதான் பண்ண சொல்ற? இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கோவப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா பெரியண்ணிக்கே போன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டலாமே. ரோஹிணி, பிரபுகண்ணா, எதுக்கு நீ ரோகிணி அதட்டுற? ரோகிணி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல, ஆதிரை கிட்ட போன் பண்ணி கேக்குறதுலயும் எந்த தப்பும் இல்ல. நீ சும்மா சல்லு புல்லுன்னு எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்காத. இரு கார்த்தி, உன் அன்னைக்கு போன் பண்ணி கேளு கார்த்தி. கேளுங்க. ஆதிர நல்லா மொத்தி விடுவா. சரி கண்ணு, நீ சொன்ன மாதிரி நம்ம பண்ணிரலாம். சரிக்கா, இங்க என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாமே நீ பாரு. சரியா? நான் வரேன், பாத்துக்கிறேன். கார்த்தி, சொல்லு கார்த்தி. அண்ணி, வீட்ல இருந்த பீரோ சாவியை நீங்களா எடுத்துட்டு போனீங்க? என்ன, நான் பீரோ சாவியா? இல்லையே கார்த்தி, ஏன் என்னாச்சு? சாவியை காணோம் அண்ணி. ரொம்ப நேரமா எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். கார்த்தி, அது அங்கதான் இருக்கும். நான் எதுக்கு சாவி ஆபீஸ்க்குலாம் எடுத்துட்டு வர போறேன்? நீ கொஞ்சம் நல்லா, அப்புறம் சரி நீ நல்லா தேடி பாரு கார்த்தி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அந்த கம்பெனிக்கு ஃபைல் அனுப்பிட்டியா கண்ணு? என்ன ஆதிர என்ன சொன்னா? சாவி எடுத்துட்டு போலன்னு சொன்னாளா? இததான் நான் அப்பவே சொன்னேன். என் பேச்ச யார் கேட்டீங்க? என்ன பிரபு, 11 மணிக்குள்ள பணத்தை கொடுக்கணும்னு உன் தம்பி நெருப்பு மேல நின்னு துடிக்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா அவன் நிலைமைய புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்பா, சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் அவன் நிலைமை புரிஞ்சதுனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம சாவி எங்கேயும் நல்லா தேடினா கண்டிப்பா கிடைக்கும். ஆமா கார்த்தி. பாட்டி போதும், அதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்ல. எப்ப சாவியை தேடி கண்டுபிடிச்சு நான் பணத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காவது பாட்டி. பேசாம இதை உடைச்சிட வேண்டியதுதான். என்னது, பீரோ உடைக்க போறியா? அதோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே உடைக்கிறேன்னு சொல்ற? பீரோ உடைச்சதுக்கு அப்புறம் அது எதுக்காக யூஸ் ஆகுமா? பழைய இரும்பு கடைக்கு தான் கொண்டு போகணும். அண்ணா, நான் 11 மணிக்குள்ள அந்த ஓனருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலன்னு வைய, அப்புறம் என்னோட வாழ்க்கையை கொண்டு போய் இரும்பு கடையில தான் போடணும். அது பரவாயில்லையா? என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த கடை கிடைக்கலன்னா உன் வாழ்க்கை பாடா போயிருமா? என்ன பேசுற நீ? ஆமா, பாழாதான் போயிடும். நான் காலம் பூரா மெக்கானிக்காவே இருந்து சாவ வேண்டியதான். அதானே நீ ஆசைப்படுற? என்னடா சொன்ன? இந்த பீரோக்கு பதிலா ஒரு புது பீரோ வாங்கி தர போதுமா? என்ன யாரும் தடுக்காதீங்க. டேய்,
அண்ணா என்னப்பா இவன் டேய், டேய், கார்த்தி. டேய் கார்த்தி அண்ணா கார்த்தி. டேய்